வணக்கம். கடக ராசி பிப்ரவரி மாத ராசி பலன். வாங்க ராசிக்குள்ளே போயிடுவோம். 8ஆம் இடத்துல 5 கிரகம், அஷ்டமஸ்தானம் சொல்கிற இடத்துல உங்களுக்கு 5 கிரகம் வராருங்க இந்த பிப்ரவரி மாதத்தில். இதனால் என்ன நடக்கும்? எதிர்பாராத யோகமும் கிடைக்கும், ரகசிய வெற்றியும் கிடைக்கும், கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். கரெக்டான ஒரு பரிகாரத்தோடு சொல்கிறோம். இது ஒரு ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இப்போ ராசிக்கு போயிடுவோம். உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு உட்காந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு மனசெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல ராகு இருந்தாலும் உங்களை குரு காப்பாற்றிட்டுருக்காரு. குரு பார்வை முழுமையாக அந்த ராகுவை பார்க்குறதால ராகு கண்ட்ரோல் ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்ருக்கீங்க. ராகு 8ல் இருந்தும் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகம் அங்கே போய் சேர்றாங்க. அப்போ 9ல் டோட்டலாக 9 கிரகத்தில் 5 கிரகம் உங்களுக்கு அந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்றாங்க. இதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டு அது சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துட்டா ஐயோ அவ்வளோதான், இந்த மாதமே நமக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அஷ்டமஸ்தானன்றது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், மறைமுக வெற்றியும் குறிக்கும். புரியுதா? மறைமுகமான எதிரிகள் இருந்தால் அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. இப்போ அதையும் நீங்கள் மனசில் புரிஞ்சுங்க. அஷ்டமஸ்தானம்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. தைரியமாக இருங்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. டீட்டெயிலாக பாருங்கள், பரிகாரத்தோடு சொல்கிறோம். தொடர்ந்து கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் முழுமையாக பாருங்கள், விட்டுட்டு போயிடாதீங்க. சரி, இப்போ போயிடுவோம். இப்போ இன்னும் 8ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்க தாங்க செய்யும். அதுக்கு என்ன பண்ணணுன்ற பரிகாரத்தை நம்ம சொல்லிவிடுவோம். சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள். இது எதிர்பாராத தன வரவையும் குறிக்குங்க. திடீர்னு நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எப்போ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுருப்பீங்க, ஏதோ ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும். இது ஒரு விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேர் உயில் சொத்து கிடைக்கும். யாராவது உயில் எழுதி உங்களுக்கு வச்சுருப்பாங்க, அது தெரியாமே இருந்திருக்கும். இந்த மாதம் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மனசில் சில லைட்டாக குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் எண்டில் சொல்கிறவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து அந்த தெய்வ வழிபாடு பண்ணோம்னா நம்ம அந்த அந்த குழப்பங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணுன்னா, இந்த 8ல் கிரகங்கள் இருக்கும்போது கரெக்டான லெவலில் நீங்கள் தூங்கணுங்க. ரொம்ப முக்கியங்க அது. அஷ்டமஸ்தானத்தில் தூங்க விடாது. ஃபோன் எடுப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, திடீர்னு தூக்கம் வராது. நடுவில் ஃபோன் எடுத்து அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக உடம்பு பாதிக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு பொது பலன் தான், பயப்பட வேண்டியது கிடையாது. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு உஷாராக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. நைட்டில் ஃபுல்லாக திடீர்னு எழுந்துட்டு அதுலேருந்து அப்படியே காலையில் வரலாம் ஃபோன் பார்த்துருவாங்க, இல்லைனா தூங்காமையே அப்படியே இருந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஒரு விதமான லைட்டாக சலிப்பு வரும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது. ஒன்றும் பயப்பட வேணாம். அது இந்த 25ஆம் தேதிக்கு அந்த டைமில் செவ்வாய் பகவான் உள்ளே வருவார். செவ்வாய் ராகு சேரும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் வர்றதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. அது ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். எந்த டைமில் பண்ணணுன்னா, உங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் என்றைக்கு லீவோ வீட்டுக்கு ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்குள்ளே பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாம் சரியாக போயிடும். சூரியன் உங்கள் ஆத்மகாரகன், 2ஆம் இடத்து அதிபதி இல்லையா? அவர் 8ஆம் இடத்துல போயிடுறாரு. தன குடும்ப வாக்குஸ்தானம் அதிபதி 8ஆம் இடத்துல போயிடுறாரு. அதனால் நீங்கள் பேசும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் எதுவும் கடகடன்னு பேசிடாதீங்க. இதனால் பேசிட்டிங்கன்னா எல்லா ராசிக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அஷ்டமத்தில் வர்றதில் திடீர்னு வேலை கூட போயிடும். அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க. நீங்கள் சாதாரணமாக சாஃப்டான ஆள், ரொம்ப சைலண்ட்டான ஆள். ஆனால் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சரியாக பேசிடுவீங்க. ஏன்னா 2ஆம் இடம் உங்களுக்கு கடக ராசிக்கு 2ஆம் இடம் சிம்ம ராசியாக வர்றதால சூரிய பகவான்னா கடகடன்னு பேசிடுவீங்க. ஏன்னா பளிர்னு பேசிடுவீங்க. நீங்கள் நியாயமாக தான் பேசுவீங்க. ஆனால் அது வெளியே பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். சரிங்களா? முழு பலன் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இது ஒரு பொது பலன் தான். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சரிங்களா? 8ஆம் இடம் அஷ்டமத்தில் 5 கிரகம் வந்துச்சு. எப்போ ரொம்ப உஷாராக இருக்கணுன்றது சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அந்த விவரத்தை சொல்கிறேன். அந்த நாளில் 6 கிரகம் அந்த இடத்துல வந்த மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் உஷாராக இருக்கணுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சந்திராஷ்டமம் வரும்போது அதை சொல்கிறேன் நான். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு பங்கு சந்தையிலையோ இல்லை ஒரு கமிஷன் ஏஜென்ட்டோ ஒரு ரியல் எஸ்டேட்டோ இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. ரகசிய வெற்றி அதான். நம்ம பெருசாக எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டோம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு வரவு வரும். ஏன்னா 8ன்றது ஒரு மறைமுக ஸ்தானம், மறைமுக வெற்றிக்கும் அதுதான் குறிக்கும். அதனால தான் 8ல் கிரகங்கள் இருக்கும்போது திடீர் ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வீட்டு பெண்மணி இல்லத்தரசிகள் மட்டும் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிற பெண்மணிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ல் செவ்வாய் ராகு இணையும் போது கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணுங்க, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. அந்த டைமில் வயிறு சம்மந்த பிரச்சனை, அதாவது ப்ளட் ப்ரெஷர் எதுனா அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இதுக்கு பரிகாரம் வந்து நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும். நீங்கள் கொஞ்சம் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது யாராவது பேசிட்டாங்கன்னா அதை வந்து மன அழுத்தமாக எடுத்துக்கிட்டு அதனால் வந்து ரொம்ப மனசை குழப்பிக்காமல் இருக்கணும், ஏதாவது பேசிட்டாங்கன்னா. அதே மாதிரி வீட்டில் வந்து கடகராசி கணவனாக இருந்தாலும் இல்லை மனைவியாக இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் நிதானம் இருக்கணுங்க. ஏன்னா அந்த வாக்கு ஸ்தானாதிபதி சூரியன் வந்து அஷ்டமம் ஆயிடுறார் இல்லையா, தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி. அதனால் வீட்டுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் அந்த 3 நாள், எந்த 3 நாள்னாக்கா உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் வருது இல்லையா, அந்த 3 நாள் 18, 19, 20 அந்த டைமில் வரும் உங்களுக்கு. அந்த டைமில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள். பொதுவாகவே இந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் அங்கே இருக்கார். அதனால் நீங்கள் 13ஆம் தேதி வந்து அங்கே போயிடுறாரு சூரியன், பிப்ரவரி 13. அதுலேருந்தே நீங்கள் வந்து உஷாராக இருக்க ஆரம்பிச்சிடணும். தொடர்ந்து பாருங்கள். இப்போது ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடுறேன். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரகன்றதை வச்சு பயந்துடாதீங்க, உஷாராக தான் இருக்கணும். சரியா? இது ஒரு பெரிய உஷாராக இருக்க வேண்டிய நேரம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து கெட்டதே கிடையாது. இதில் எதிர்பாராத யோகமும் கிடைக்கும், ரகசிய வெற்றிகளும் கிடைக்கும். சரிதா? உங்களுக்கு வந்து யாருன்னா மறைமுகமாக எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க ரொம்ப நாள், திடீர்னு அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவாங்க, இல்லை வேறு எதனா ஆகிடும், உங்கள் கண்ணில் படாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கிரகம் இருக்கும்போது நடக்கும். ஆனால் 18, 19, 20 சந்திராஷ்டமம் வரும்போது மட்டும் தயவு செஞ்சு 6 கிரகம் அந்த இடத்துல இருக்கும் சந்திரனோடு சேர்த்து. எந்தெந்த கிரகம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ஆல்ரெடி ராகு இருக்கார், கூட சந்திரன் வந்து சேர்ந்துருவார். இந்த டைமில் நீங்கள் சரியாக இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு, கரெக்டான டைமில் தூங்குறது, கரெக்டான டைமில் எழுந்துக்கிறது, தேவையான அளவுக்கு நீர் ஆகாரம் தண்ணி குடித்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும் உடம்ப, லைட்டாக மூச்சு பயிற்சி யோகா பண்ணுறதால யோகா பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான காலகட்டமான 18, 19, 20 ஓட்டிடலாம். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். சரிங்களா? இப்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாணவர்களை பொறுத்தவரைலாம் 8ல் இத்தனை கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு கவனம் கொஞ்சம் சிதறதுக்கு காரணம் இருக்குங்க. யாரெல்லாம் கடகராசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் நிறையா. உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இத்தனை கிரகம் 8ல் இருக்கும்போது ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வரும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, அதை புரிஞ்சுங்க. யாருன்னா பணம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெளியே போகும்போதுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுங்க உங்கள் பொருளெல்லாம். நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத விவாதம்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டைமில் பண்ணோம்னா பெரிய சண்டையில் வந்து முடியும், அடிதடியில் போயிட்டு அப்புறமா எங்கேயாவது போய் நம்ம போலீஸ் கேஸுன்னு போக வேண்டியதாகிடும். பெரிய குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அம்மா அப்பா அவங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க. சரியா பசங்களுக்கு இந்த மாதம் 8ல் 6 கிரகமாக ஆயிடுது, 5ல் எஞ்சிருக்கோம் 18, 19, 20 இந்த 3 நாள் பார்த்திங்கனாக்கா 6 கிரகம் அந்த இடத்துல இருக்கும். இது வந்து எப்போவுமே நடக்கிற விஷயம் கிடையாதுங்க. இத்தனை கிரகம் ஒரு இடத்துல வர்றது ஏதோ இந்த வருஷம் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் 2 மாதம் ஆகிடும். 8லேயே இருக்காது, அடுத்தது உங்களுக்கு 9ல் போயிடும் இல்லையா, அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லது தானே நடக்க போகுது. அதனால் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறத பழகிக்குங்க. பசங்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏதாவது ஒரு மார்க் வராமல் போயிடுச்சுன்னா அதனால் மன அழுத்தம் வந்துடக்கூடாது உங்களுக்கு. தைரியமாக இருங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. கடகராசி நீங்கள்
கடகராசிக்காரங்க நல்லா படிப்பீங்க, புத்தி கூர்மை இருக்கும். அது உங்கள் ஜாதகத்துலேயும் பார்க்கணும். இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எந்த மன அழுத்தமும் வரக்கூடாது உங்களுக்கு. அதில் நீங்கள் குறியாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னு வச்சிங்களேன், கடகராசி நேயர்கள் கொஞ்சம் உங்கள் பொருள்கள்லாம் பத்திரமா பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா பொருட்கள் காணாமல் போக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடு வாசல் திறந்து விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. எவனா ஏதாவது தூக்கிட்டு போயிடுவான். ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இறை வழிபாடு ரொம்ப உங்களை காப்பாற்றும். இறை வழிபாடு இந்த பஞ்சகிரகத்தோடு சேர்ந்து அந்த சந்திராசிரமம் வர டைமில் இன்னும் உஷாராக இருக்கணும். மறந்து விடாதீர்கள். ஒரு எளிய பரிகாரம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடுங்க. முடிஞ்சால் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருந்தால். இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. முடியாதவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதாவது ரியலாக முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எதனா வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பரிகாரம் அவங்களுக்கு. அவங்க மனசாட்சி அடையும் போது அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் கொஞ்சம் குளிர்ச்சி அடையுன்றது ஒரு ஐதீகம். இந்த மாதத்தை கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம ஓட்டணும். அதே டைமில் எதிர்பாராத யோகமும் உண்டு, ரகசிய வெற்றியும் கிடைக்குன்றதை மறந்துடாதீங்க. நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து புரியலைன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.